ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம நாட்டு பக்கத்திலேயே ரொம்ப 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 அழகான ஒரு நாடு இருக்குங்க பாக்குறதுக்கு. அது என்ன நாடு தெரியுமா? பிலிப்பைன்ஸுங்க. இந்த நாடு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நாடுங்க. அண்ட் இந்த நாட்டுல வந்து பார்த்தோம்னா நிறைய ஐலாண்ட் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் இருக்கு. இந்த நாட்டுல எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த இடம் பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். பிலிப்பைன்ஸோடைய பணத்தை பேசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேசோவுடைய இந்திய ரூபாய் மதிப்பு ₹1.43, கிட்டத்தட்ட ₹1.50. இந்தியாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6.5 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ₹20,000 இதனுடைய ஃப்ளைட் காஸ்டானது ஆரம்பிக்குது. பிலிப்பைன்ஸோடைய தலைநகரம் மணிலா. இந்த நாட்டு மக்கள் ரொம்ப 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 ஸ்வீட்டான பீப்புள், காமான பீப்புள், ரொம்ப பொலைட்டான பீப்புள். பிலிப்பைன்ஸை சுற்றி பார்க்கறதுக்கு ஹாட் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும், ரெய்னிங் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும், கூல் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும். பிலிப்பைன்ஸில் பீக் டைம், அதாவது டூரிஸ்ட் அதிகமாக வர டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் டூரிஸ்ட் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். உலகத்திலேயே அதிகமான கிறிஸ்டியன் மக்கள் வாழற நேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது பிலிப்பைன்ஸ் தான். அதாவது பிலிப்பைன்ஸ் தான் 3rd லார்ஜஸ்ட் கேத்தலிக் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. இங்கே இருக்கிற 86% மக்கள் ரோமன் கேத்தலிக்ஸ். அதுக்கு அடுத்தது முஸ்லீம்ஸ் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. கல்ச்சர் வைஸ் பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இந்த நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 19 சூறாவளிகள் வருவாங்க. முக்கியமாக ஜூலையிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த நாடை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் இந்த சூறாவளிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 7,500 தீவுகள் இருக்கு. இந்த ஐலாண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆகுமா. இந்த ஐலாண்ட் எல்லா இடத்துலையுமே மக்கள் இல்லை. நிறைய ஐலாண்டில் மக்கள் வாழ முடியாது. அதாவது மக்கள் வாழ வசதிகள் இல்லாத, அதாவது மக்கள் வாழ முடியாத ஐலாண்டுகள் இங்கே நிறையா இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய 5 பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இந்த நாட்டில் இருக்கு. இந்த நாட்டில் ஜீப்னீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலரான ஒரு வெஹிக்கிள்ங்க. அதாவது இந்த வாகனத்தை வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ யூஎஸ் ஆர்மி விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த ஆர்மி ஜீப்ஸ் தான் இவங்க அதை வந்து ஒரு கிரியேட்டிவாக மாடர்னாக அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த வண்டிகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஜிப்னீஸ் அப்படின்னு பேர். மணிலாவில் மட்டும், அதாவது பிலிப்பைன்ஸோடைய தலைநகரான மணிலாவில் மட்டும் கிட்டத்தட்ட 55,000 ஜீப்னீஸ்கள் இருக்கான். இந்த ஜீப்னீஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே இந்த நாட்டில் பாப்புலரான ஒரு வெஹிக்கிள். இந்த நாட்டில் செப்டம்பர்ல இருந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன்னா அதிகமான கிறிஸ்டியன்ஸ் இந்த நாட்டில் இருக்கிறதுனால செப்டம்பர்ல இருந்தே கிறிஸ்மஸுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டை அழகுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி லாங்கஸ்ட் லீவ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அது கிறிஸ்மஸ்க்கு தானா. இந்த பிலிப்பைன்ஸ் நாடே வந்து ஒரு தீவு தாங்க. 16 சின்ன சின்ன சிட்டிகள் ஒன்று சேர்ந்தது தான் பிலிப்பைன்ஸோடைய தலைநகரான மணிலா. இந்த நாட்டில் மக்கள் பார்த்தோம்னா அதிகமான மக்கள் வேற நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க தான். இந்த நாட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர்த்துகீசிய எக்ஸ்ப்ளோரரான ஃபெர்டினாண்டோ மெகல்லன் அப்படிங்கிறவர். ஸ்பெயினை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் போர்த்துகீஸ்ல இருந்து கிளம்பி இந்த தீவை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த நாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற இந்த பேர் எதை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா ஸ்பெயினோடைய அரசர் 2ஆம் பிலிப்பப் அவருடைய நேமை பேஸ் பண்ணி தான் இந்த நாட்டுக்கு இந்த பேர் வந்திருக்கு. உலகத்திலேயே அதிகமான தேங்காயை எக்ஸ்போர்ட் பண்றது பிலிப்பைன்ஸ் நாடு தான். உலகத்தில் இருக்கிற மொத்த நர்ஸ்கள்ல 25% நர்ஸ்கள் இந்த நாட்டில இருந்து வந்து வேலை செய்யறவங்க தான். உலகத்திலேயே 2வது பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பிலிப்பைன்ஸ் தான். இந்த நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 175 மொழிகள் பேசப்படுதாம். இந்த பிலிப்பைன்ஸோடைய தாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைனோ. ஆனா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷும் நல்லா பேச வரும். ஏன்னா அதிகமான டூரிஸ்டுகள் இங்க வர்றதுனால அவங்க கூட பேசி பழகி இவங்களுக்கு இங்கிலீஷும் ரொம்ப சாதாரணமா எல்லாருமே பேசுறாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு பேஸ்கெட் பால் அண்ட் பாக்ஸிங் அப்படிங்கிறது ரத்தமும் சதையும் மாதிரிங்க. அந்த அளவுக்கு பிடிக்குமா. இந்த மக்கள் ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்ட் மக்களாங்க. அதாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. இந்த நாட்டில் இருக்க பலவான் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டில் இருக்க கமிகன் ஐலாண்டு தான் இந்த பிளானட்லேயே அதிகமான வல்கனோஸ் இருக்கிற ஐலாண்டாங்க. அதாவது இந்த ஐலாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7 வல்கனோஸ் இருக்கு. ஆனால் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5 தான் இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற
தீவுகள்ல நம்ம ஒயிட் சாண்ட் பீச்சஸ் அதிகமா பார்க்க முடியும். இந்த நாட்டுல இருக்க பொராக்கே ஐலாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பீச்சஸ் இந்த வேர்ல்டு நம்ம பார்க்க முடியுமா. ரொம்பவே அழகான நம்ம நாட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு நாடு தான் இந்த பிலிப்பைன்ஸ். அதிகமான செலவு இல்லாம குறைஞ்ச செலவுல இந்த அழகான நாடை நம்ம சுத்தி பார்க்க முடியும். பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டுக்கு இந்தியாவில இருந்து போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி தாங்க போகணும். டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி நம்ம இந்த நாட்டுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ மூலமா பிலிப்பைன்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எது, எந்தெந்த பிளேஸ் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.